ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரேஷனுக்கான ரிசல்ட்காக தான் இப்போ நம்ம எல்லாருமே ஒரு எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் வந்து கொஞ்சம் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போ இந்த ரேஷனுக்கான ரிசல்ட் வரும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தேவைப்பட்டால் நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான ரிசல்ட் தேதி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி 2024க்கு மேலே. ஒருவேளை அன்றைக்கே கூட வரலாம், இல்லைனா அதுக்கு மேலே கூட ரிசல்ட் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பொங்கல் சீசன் பார்த்திங்களா. ஸோ பொங்கலுக்காக வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தொகுப்பு அது வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க. ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போலாம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான், ஸோ பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான், ஸோ 20 அப் டு 20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 20 அன்றைக்கோ இல்லை 20க்கு மேலேயோ நிச்சயமாக ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஃபிஷியல் வெப்சைட்னு இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போது என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து எல்லாருடைய வெப்சைட்லேயுமே இருக்குது. எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டான வெப்சைட்லையுமே இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது இன்கேஸ் இப்போ உங்களுக்கான டிஸ்ட்ரிக் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை டச் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு எத்தனை வேக்கன்சி கொடுத்துருந்தாங்களோ அத்தனை வேக்கன்சி வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மொத்தமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் இல்லை ஜிமெயில் அப்படி வந்து அனுப்புவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம். ஒருவேளை போஸ்ட் மூலிமாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மெயில் மூலிமா அப்படி அனுப்பலாம். பட் ஆனால் அது வந்து எல்லாருக்குமே போயிட்டு ரீச் ஆகும் அப்படின்றது வந்து 100% வந்து நம்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் மட்டும்தான் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50 மார்க்கு, ஸோ 100 மார்க்குனா 50 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இப்போ சேல்ஸ்மேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பேக்கர் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் நீங்கள் எடுத்திருக்க மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50% கன்வெர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து ரிப்ளை பண்ணிங்க அப்படின்றத வச்சு பார்த்திங்கன்னா 50% வந்து மார்க் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி 100க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கான மார்க் வந்து அவங்க வந்து வச்சிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டகரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் உங்களுடைய கேஸ்ட் வைஸ் பிரிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் முதல் பட்டதாரின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ், டிசபிலிட்டி பர்சன்ஸ் அவங்களுக்கு, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கணவனால் விட்டவங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விதவைகள், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னுரிமை வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதன் அடிப்படையிலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக 20 அல்லனா அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ரிசல்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.